ஆறாவது கேள்வி என்னவென்றால், பெருமானின் ஆடையின் மீது நெருப்பு கங்குகள் பற்று எப்படி அந்த நூலாடை எரியாமல் போன ஒரு விஷயத்தை பற்றி தான் இவர்கள் முன்வைக்கிறார்கள். மேலும் அதற்கு வாய்ப்பு இல்லை என்கிறார்கள். பேரின்ப லாபத்தை அடைந்தவரின் பெருமையை பற்றி இவர்களுக்கு தெரிந்திருந்தால் இந்த ஐயம் இவர்களுக்கு வந்திருக்காது. இந்த லாபத்தை அடைந்தவர்களுக்கு, அதாவது பேரின்ப லாபத்தை அடைந்தவர்களுக்கு உள்ளே நெருப்பினது வெம்மையால் சுடப்படார்கள். புறத்தே நெருப்பில் சுடினும் அவர் தேகத்தில் சூடும் வடுவும் தோன்றுவனல்ல. சரிப்பா, அவருடைய தேகத்தின் மீது தான் சூடு வடுவும் தோன்றாது. எப்படி அந்த நூலாடை மீது நெருப்புகள் பட்டு அந்த நூலாடை எரியாம போச்சுன்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. பெருமானார் ஒரு இடத்தில் சொல்கிறார், நான் போட்டிருக்கின்ற போர்வை ஐந்தொழிலை செய்யும் என்கிறார். ஐந்தொழிலை செய்வதற்கு ஐவராதிகளின் தேவை இருக்கும் போது பெருமானுடைய போர்வையே ஐந்தொழிலை செய்யும் என்றால்